இந்த சின்ன விஷயம் கூட நான் அந்த பெண்ணை செய்ய விட மாட்டேன், நான் தான் பார்த்துக்குவேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு மோஸ்ட்டாக தனியாக ட்ராவல் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன் சார். ஸோ கூட வந்துட்டு நாங்கள் போவோம், இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸு செலக்டிவாக இருக்கிறாங்கன்னா அவங்களாம் கூட போவாங்க. சரி, இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அவங்க தனியாக தான் போனால் என்ன? தனியாக போனாலும் லைக் எப்படி நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சார். நம்ம கூட போகிறாங்கன்னா இப்போ நம்ம கண் பார்வையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இப்போ சீட் கிடச்சிருச்சுன்னா கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 சீட்டும் கிடச்சிருச்சுன்னா இப்போ ஃபஸ்ட் நான் போகிறேன்னா கூட ஜன்னல் சீட்டில் தான் அவங்கள உட்காரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உட்காருவேன். அப்படி இல்லை நான் அதுக்கு முன்னாடி நான் இறங்கிடுவேன், எனக்கு அப்புறம் அவங்க டெஸ்டினேஷன் போகிற மாதிரி இருக்குன்னா லேடிஸ் யார் நான் இருந்துக்கிறாங்களா பார்த்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க, கூட போகிற வரைக்கும் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காரிச்சிட்டு போயிடுவேன் சார். அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்காரு, என்ன தப்பு? இல்லை தப்பு இல்லை, அது நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். உங்களுக்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஒரு பையன் இயல்பா நின்றுட்டே இருக்கான், ஒரு சீட் இருக்கு, கேஷுவலாக உட்காரான், அந்த பொண்ணு அதை அப்ஜெக்ட் சார் பண்ண எல்லாம் ஒரு பயம் தான் சார். என்ன பயம் சார்? லைக் இப்போ எப்படி சொல்ல, காலம் மாறி போச்சு இல்லை சார். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. என்ன பயம் தான் அந்த பயம்னா லைக் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னா என்ன பயம்? நார்மலாக இப்போ பஸ்ஸில் உட்காந்து போகும்போது கை தவறி மேலே படுறது, ஸோ அந்த மாதிரி லைட்டாக டச். நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஒரு பெண் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்க தம்பி, ரைட்டா? உங்கள் கை தவறி அந்த பொண்ணு மேலே படுமா? நான் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டீங்க? காலம் மாறி போச்சு, கையை போட வேண்டியதானே. ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் கான்ஷியஸாக இருப்பீங்க. ஏன்னா நம்ம பக்கத்தில் ஒரு கேர்ள் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்போம், பட்டுன்னு கை இடிச்சு போட போகிறோன்னு ஆக்சுவலாகவே கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பீங்களா? பெரும்பான்மை அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், எப்போ பார்த்தாலும் உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டோட பக்கத்தில் உட்கார ஒருத்தன் தவறான ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு. சரி, எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுல மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால ஸோ மேபி அந்த ஒரு தாட் ஆஃப் சென்ஸில் பயம் இருக்கும்ல சார். ஸோ இந்த மாதிரி மேபி ஆயிடலாமோ அப்படின்னு. இப்போ நீங்களாவது 3 வருஷமாக உங்கள் ஃப்ரெண்டை பஸ் ஏற்றி விட்றீங்க. உங்கள் ஃப்ரெண்டு எப்போ பஸ் ஏற ஆரம்பிச்சிச்சோ அந்த காலத்துலேருந்து பஸ் ஏற்றி விட்ற அவங்க அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கார்ல, அவர் உங்களை விட பார்ப்பார். அவர் உங்களை தப்பாக நினச்சாருன்னா, காலம் மாதிரி போச்சு, இந்த பையன் பேசுகிற மாதிரி பேசுகிறான், சும்மா புள்ள மேலே டப்புன்னு இடிச்சு விட்டானா அப்படின்னு, அல்லது பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அப்படின்னு அவர் யோசிப்பார்ல. மோஸ்ட்டாக எல்லாருமே அப்படி யோசிப்பாங்க சார். அவர் எப்படி உங்களை அலோவ் பண்ணுறாரு? ஓகேப்பா நீ கொண்டு அந்த வீட்டில் விட்டுன்னு அந்த அப்பா எப்படி உங்களை ஒத்துக்கிறாரு? ஒரு நம்பிக்கை சார். என்ன நம்பிக்கை? பசங்க வந்துட்டு லைக் பார்த்த உடனே வந்துட்டு அவங்கள அசியூம் பண்ணுவாங்களா சார், ஓகே பையன் இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க கிட்ட பேசுகிற விதம்னு இருக்கலாம். அந்த மாதிரி உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை மட்டும் இல்லை, அது அவர் பொண்ணு மேலேயும் இருக்க நம்பிக்கை. ஆஃப்கோர்ஸ் கரெக்ட். பொண்ணு மேலே அவருக்கு இருக்க நம்பிக்கை, அவர் பொண்ணு மேலே அந்த அப்பாவுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஏன் உங்கள் ஃப்ரெண்டு மேலே இல்லை?